வணக்க மக்களே, சீத்தாப்பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும். சீத்தாப்பழம் நமக்கு இருக்கக்கூடிய ரத்தத்தை விருத்தி செய்யும் மக்களே. ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் சீத்தாப்பழத்துக்கு இயற்கையிலேயே இருக்கு. சீத்தாப்பழத்துல குளுக்கோஸ் கணிசமான அளவில் இருக்கிறதால நம்மளுடைய உடல் சோர்வை அகற்றி நம்மளுடைய உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடலை வச்சுக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு இருக்குது மக்களே. சீத்தாப்பழத்துல ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால இது நம்முடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குது அப்படின்னு சொல்லலாம். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நமக்கு உடல்நல பயனை அளிக்குது. இதனால மாரடைப்பு ஏற்படாமல் நம்மளை பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கலாம். ஸோ இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் சீத்தாப்பழத்தில் இருக்குதுங்க மக்களே. அது எல்லாம் என்னென்ன, சீத்தாப்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, எந்த அளவுக்கு சீத்தாப்பழம் நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை தருது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு பிபி இருக்கா, பிளட் பிரஷர் இருக்குங்களா, ஸோ அந்த ரத்த அழுத்தம் குணமாகிறதுக்கு நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு, ஸோ அந்த கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் ரத்த நாளங்களுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கும், இதனால ரத்த அழுத்தம் உங்களுக்கு ரத்த நாளங்களுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிச்சிட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் நம்மளுக்கு சீராயிடும். இதனால இதய நோய் மற்றும் பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஆய்வுல அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர் HBP மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் லோ பிபி உங்களுக்கு இருந்தாலுமே அனைவருமே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். அது சரியா போயிடும். செரிமானத்துக்கு உதவும் சீத்தாப்பழம் மக்களே. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்துடைய விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே மலச்சிக்கல் வராமல் நீங்க தடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு குணமும் படுத்திக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழத்தை நீங்க சாப்பிடும் போது ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றையும் உங்களுக்கு குணப்படுத்திடும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம் மக்களே. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் ரிலீஃப் பண்ணிடும். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு விட்டமின் B6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த விட்டமின் B6 தான் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தில் இருக்கு. ஸோ இந்த விட்டமின் B6 உங்களுக்கு மனநிலை கோளாறுகளுக்கு உதவிகரமாக இருக்கு. ஒரு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குறித்த அந்த ஆய்வில் விட்டமின் B6 குறைபாடு யாருக்கு இருக்கோ அந்த ஒருவருக்கு மனசோர்வு இன்னும் இரட்டிப்பாகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் விட்டமின் B6 கிடைச்சி செரட்டோனின் மற்றும் அந்த டோபமைன் ஹார்மோன்கள் சுரந்து மன அமைதியோட நீங்க இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் B6 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக அந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். இதற்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் B6 உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மனச்சோர்வு அபாயத்தெல்லாம் உங்களுக்கு குறைச்சிடும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் நீங்க அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே ஆரோக்கியமாக நம்முடைய உடலை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத நினைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல்ல அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை நீங்க அதிகரிக்க வேண்டும் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா அந்த சீத்தாப்பழம் இருக்கும். இது அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பழமாக இந்த சீத்தாப்பழம் இருக்கு. சீத்தாப்பழத்தோட நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிக்க செய்யலாம். கண்கூடாகவே நீங்க ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நீங்க ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறத. ஆஸ்துமாவுக்கு நல்லது சீத்தாப்பழம் மக்களை. ஆஸ்துமா நோயை குணப்படுத்திடும். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மைகள் தரும். விட்டமின் C அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிச்சிருமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு சீத்தாப்பழத்தை சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ விட்டமின் C இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்ட்டு நீங்க பயப்படாதீங்க மக்களே. இது சளியை போக்கக்கூடியதாக தான் இருக்கு. சளியை உங்களுக்கு குணப்படுத்திடும். சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல்ல குணப்படுத்துறது கூட பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஆஸ்துமா, காசநோய் கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். எலும்பு பலமடையும்.
கூடுதலாக பெண்களுக்கு ஒரு ஏற்ற பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். சீத்தாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது மக்களை, இதயத்தை வந்து உங்களுக்கு பலமாக்கக்கூடியது. அதே போல உங்களுக்கு கால்சியம் நிறைந்திருக்கிறதால எலும்பு பற்கள் எல்லாத்தையுமே பலப்படுத்தும். இந்த சீத்தாப்பழத்தில் அந்த அளவுக்கு கால்சியம் வந்து இருக்கு. தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகளை வலிமையடைய செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு கூட இந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாம். இது என்ன பண்ண முடியும்னா பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணவை குறைக்கும், எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இது பொதுவாகவே மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, கண் பார்வையும் உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நினைவுத்திறன் அதிகரிக்கிறதுக்கும், கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள், இந்த ஏஎன்டி சொல்லக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன், விழித்திரை சேதமடைவது, இரவு நேரத்தில் குருட்டுத்தன்மை ஏற்படுவது, மாலைக்கண் பிரச்சனை ஏற்படுவது போன்ற கண்கள் சார்ந்த பல விதமான உங்களுக்கு மங்கலாக பார்வை தெரிவது போன்ற பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்தி கண் பார்வை மேம்படுத்துறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை மேம்படுத்தக்கூடிய அந்த சத்துக்கள் இருக்கு. நீரிழிவுக்கு நல்ல சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீத்தாப்பழம் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். நீரிழிவு நோயாளிகள் சுகர் பேஷண்ட் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற குறித்த ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கு. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சத்துக்களை கொண்டிருக்கிறதால இது சாப்பிட்ட உடனேயே ரத்தத்துல சுகருடைய அளவை அதிகரிச்சிடுமோ அப்படின்னு பல பேர் வந்து நினைக்கிறாங்க. அது ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் கிளைசெமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு நல்ல பழம் அப்படின்றத இந்த சீத்தாப்பழத்தை சொல்றாங்க. கிளைசெமிக் குறியீடு அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துல சுகருடைய அளவை எந்த அளவுக்கு அது கூட்டும் குறைக்கும் அப்படின்ற பொறுத்து இருக்கு. ஸோ அந்த வகையில் குறைந்த கிளைசெமிக் 54 அப்படின்ற அந்த குறியீடு தான் இந்த சீத்தாப்பழம் கொண்டிருக்கு அப்படின்றத நீரிழிவு நோயாளிகளுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல பழமாக இந்த சீத்தாப்பழம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் இருக்கிறவங்க அந்த லோ கிளைசெமிக் குறியீடு, அதாவது உணவுல 55 குறியீடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவுகளுக்கும் குறைவான உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு குறைவான உணவுகளை பரிந்துரைக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சீத்தாப்பழத்துல நார் சத்து இருக்கு அப்படின்றதால இது நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒருவேளை நீரிழிவு இருந்து, அதாவது நீங்க சுகர் பேஷண்டா இருந்து நீங்க சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, சீத்தாப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும் ஒரு தடவையாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையை மறக்காம பெற்றுட்டு உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சீத்தாப்பழத்துல விட்டமின் பி நம்ம சொல்லக்கூடிய உயிர் சத்து வளமான சத்தாக இருக்கு. ஸோ இந்த சத்து மூச்சுக்குழ அலர்ச்சியை உங்களுக்கு குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையை அண்டாமல் பாதுகாக்கும். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மக்களை. ஏன் அப்படின்னா இந்த சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து அதிகம் இருக்கு. மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீத்தாப்பழம் மிகச்சிறந்த மருந்துங்க மக்களை. சீத்தாப்பழத்துடைய வெளித்தோட்டம் என்னதான் பார்க்கறதுக்கு கரடுமுரடாக வித்தியாசமாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அட் த சேம் டைம் ரொம்பவே ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்கும். சீத்தாப்பழத்தை நீங்க ஜூஸாக குடிச்சிருக்கீங்களா, சீத்தாப்பழ சாறு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சரும வறட்சி உங்களுக்கு நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலைக்கு இருக்கும். சீத்தாப்பழத்துல கணிசமான அளவு விட்டமின் சி சத்து இருக்கிறதால சளிப்பு உங்களுக்கு பிடிக்காது. சளியை குணப்படுத்தக்கூடியதாக தான் சீத்தாப்பழம் இருக்கும். நீங்க சீத்தாப்பழத்துடைய ஒரு சில உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். சீத்தாப்பழத்தை நீங்க சிறிது மஞ்சள் தூளோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் நீங்க சேராம பாதுகாத்துக்கலாம். சீத்தாப்பழத்தோட நீங்க குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு அது அதிகமான அளவில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சீத்தாப்பழத்தோட நீங்க சிறிது வெள்ளை பூண்டை வச்சு மைய அரைச்சு தேமல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த தேமல் மீது நீங்க பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா தேமல் மறைஞ்சு போயிடும். சீத்தாப்பழ ஜூஸோட நீங்க திராட்சை பழ ஜூஸையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்புகள் வலுப்படும். நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். பாத்தீங்களா சீத்தாப்பழத்துல எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்றதால இந்த சீசன்ல நீங்க சீத்தாப்பழத்தை சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா வேற எப்பயுமே நீங்க சாப்பிட முடியாது. அந்த வகையில் குறிப்பாக ஒரு காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள்ல நீங்க இப்பயே சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஸோ சீத்தாப்பழத்தை நீங்க சாப்பிட்டு அந்த வகையில் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.